தன்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்றைய தினம் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய 164 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவிப்பு செய்தது. அந்த வேட்பாளர்களில் 15 பேர் மருத்துவர்கள், 40 பேர் பொறியாளர்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 12 பேர் என 164 பேர் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு, அந்த அடிப்படையில் எந்தெந்த தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நேரடியாக களம் காண்கின்றது, அதனுடைய கூட்டணி கட்சிகள் எந்தெந்த கட்சியுடன் களங்காண்கிறது என்பது குறித்தெல்லாம் நேற்றைய தினம் அறிவித்தார்கள். இன்றைய மாலை 6:30 மணி அளவில் தற்பொழுது தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் 2.0 என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது ஆட்சிக்கான அடித்தளமாக தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார்கள். அவர்கள் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளில் எண்ணற்ற திட்டங்களை அறிவித்தாலும் அதில் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அறிவித்துள்ள திட்டங்கள் குறித்து தற்பொழுது பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இந்த 2.0 2026 முதல் 2031 வரை தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஏற்பட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செய்வோம் என்பது குறித்து தான் இன்றைய தினம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். கடந்த 2021 முதல் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆட்சியில் 504 மொத்த தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டு அதில் 80% அறிவிப்புகள் 460க்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தினார்கள். அறிவிக்காத பல திட்டங்களையும் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அப்படி அறிவிக்காத திட்டங்களில் மிக முக்கியமான திட்டம்தான் காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டம்தான் இன்று இந்தியாவில் பல மாநிலங்களில் தமிழகத்தை பின்பற்றி செயல்படுத்தி வருகின்றார்கள். அந்த இப்படி எண்ணற்ற தமிழகத்திற்கான முன்னோடி திட்டங்களை இந்த திராவிட மாடல் அரசு செயல்படுத்தியது. அவ்வாறு செயல்படுத்திய இந்த திராவிட மாடல் அரசு அடுத்து அமையப்பெற உள்ள 2.0 என்று சொல்லக்கூடிய இரண்டாவது ஆட்சி காலத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான இரண்டாவது ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்துவோம் என்பது குறித்து தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டார்கள். அவ்வாறு அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில்தான் தற்பொழுது காலை உணவு திட்டம் எத்தனையோ ஏழை எளிய குழந்தைகள், காலை பள்ளிக்கு வரக்கூடிய ஏழை குழந்தைகள் பசியாராமல் பள்ளிக்கு வருகிறார்கள் என்பதை அறிந்த இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு தான் 1 to 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த காலை உணவு திட்டமானது தொடங்கி வைத்து, அந்த திட்டத்தை இன்று பிற மாநிலங்கள் இன்று நல்ல முறையில் செயல்படுத்துவதற்கு அடித்தளமிட்ட இந்த அரசு தான் அடுத்து வரக்கூடிய 2.0 அந்த ஆட்சி காலத்தில் அந்த திட்டத்தை 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்யப்பட்டு தொடக்க கல்வி முதல் இடைநிலைக் கல்வி வரை உள்ள மாணவர்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பது ஒரு நல்ல அறிவிப்பாக அறிவித்துள்ளார்கள். இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அரசு பள்ளி மாணவர்களும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டமாக அந்த திட்டம் பார்க்கப்படுகின்றது. அதேபோல் மேல்நிலை கல்வி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்த நிலையில் இருப்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் என்ற அடிப்படையில் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை அனைத்து சமுதாய மாணவர்களுக்கும் வழங்கப்பட்ட அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை அடுத்து வரக்கூடிய ஆட்சி காலத்தில் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற ஒரு நல்ல அறிவிப்பையும் இந்த அரசானது வெளியிட்டுள்ளது. இந்த 2000 ரூபாய் எதற்காக அந்த கல்லூரி பெண்களுக்கு வழங்கப்படுகிறது என்றால், அந்த கல்லூரி பெண்கள் படிப்பதற்கு அனைத்தும் அரசு கல்லூரிகளில் இலவசமாக செயல்படுத்தி வருகிறார்கள். அவ்வாறு இலவசமாக செயல்படுத்தக்கூடிய அந்த பெண்களுக்கு கல்லூரி செல்வதற்கும் பேருந்துகளும் இலவசமாக சென்று வருகிறார்கள்.
அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் கல்லூரிக்கு சென்று வருவதற்கு அவர்களுடைய கை செலவுகளுக்காக அவர்கள் படிப்பதற்கு தேவையான படிப்பு உபகரணங்கள் வாங்குவதற்காக ரூபாய் 1000 கொடுக்கப்பட்ட இந்த ஒரு உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார்கள். அடுத்ததாக முதியோர் உதவித்தொகை முதலில் முதியோர் உதவித்தொகை கொடுத்த அரசு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலான அரசு தான். 1989ஆம் ஆண்டு இந்த முதியோர் உதவித்தொகை உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. ரூபாய் 200 இன்று அந்த முதியோர் உதவித்தொகை 1200 வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த முதியோர் உதவித்தொகையானது 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கைகளை அறிவித்துள்ளார்கள். அதேபோல் தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஐடி பூங்காக்கள் உருவாக்கப்பட்டது 2006 முதல் 2011ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய தலைமையிலான ஆட்சி காலத்தில்தான் அந்த ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை, கோவை, சென்னை, சேலம் என்ற பெருநகரங்களில் உருவாக்கப்பட்ட அந்த ஐடி பூங்காக்களால் இன்று தமிழகம் எத்தனையோ துறைகளில் இந்த ஐடி பூங்காக்கள் மூலம் எத்தனையோ லட்சம் மாணவர்கள், எத்தனை லட்சம் இளைஞர்களை வேலைவாய்ப்பை உருவாக்கி இன்று அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தங்களது ஊதியத்தை பெறுகின்றனர். அப்படிப்பட்ட டைட்டில் பூங்காக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2030க்குள் நியோ டைட்டில் பார்க் என்ற அடிப்படையில் உருவாக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்கள். அதன் மூலம் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அடுத்து சென்னை, திருச்சி, மதுரை போன்ற பெரிய கோயம்புத்தூரை போன்ற பெரிய பெருநகருக்கு செல்ல தேவையில்லை, குடும்பத்தை பிரிந்து வாழ்வதற்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கேற்றாற்போல் நியோ டைட்டில் பார்க் என்ற ஒரு பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் உருவாக்கியுள்ளார்கள். அதேபோல் கல்லூரி படிக்கக்கூடிய உயர்கல்வி மாணவர்களுக்கு இந்த 2026 முதல் 2031ஆம் ஆண்டுக்குள் 35 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்பதும் அறிவித்துள்ளார்கள். அதேபோல் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் 10 லட்சம் ஏழை எளிய வீடு வாய்ப்பு இல்லாத விவசாயிகளுக்கும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மற்றும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உள்ளவர்களுக்கும் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற ஒரு புதிய அறிவிப்பையும் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதேபோல் இலவசம் மின்சாரம் ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதேபோல் இனிமேல் மின்சாரம் பெறும் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்பு செட்டுகள் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு மூலம் பல ஏக்கர்கள் சிறு விவசாயிகள் மற்றும் குறு விவசாயிகளாக இருக்கக்கூடிய அனைவரும் தங்களது நிலங்களில் போர்வெல் அமைத்து விவசாயம் செய்வதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார்கள். அதேபோல் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதல்வர் படிப்பகங்கள் உருவாக்கப்படும் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளார்கள். அதேபோல் அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற இல்லத்தரசிகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக ரூபாய் 8000 மதிப்புள்ளான கூப்பன்கள் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும், வருமான வரி செலுத்தாதவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அறிவித்துள்ளார்கள். அதேபோல் மகளிர் மற்றவர்களிடம் நம்பி வேலை செய்யாத அளவிற்கு தங்களது சுய தொழில் தொடங்குவதற்கு ரூபாய் 5 லட்சம் மானியத்துடன் தொழிற்கடன் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அறிவித்துள்ளார்கள். அதேபோல் தொழிற்சாலை பகுதிகளில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்கள், தங்களது குழந்தைகளை வீட்டில் பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு அருகாமையில் 1000 குழந்தைகள் காப்பகங்கள் அரசின் சார்பில் உருவாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அறிவித்துள்ளார்கள். அதேபோல் பேரிடர்கள் கால நிவாரண நிதியாக பயிர்களுக்கு ரூபாய் 27,000 வழங்கப்படும் என்ற ஒரு திட்டத்தையும், மற்றும் வடம் மற்றும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் வளர்ச்சியடைவதற்கு சிறப்பு செயலாக்க திட்டத்தின் மூலம், சிறப்பு வளர்ச்சி திட்டத்தின் மூலம் ரூபாய் 20,000 கோடியில் திட்டங்கள் எண்ணற்ற தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களை உருவாக்குவதற்கு தொழிற்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அறிவித்துள்ளார்கள். அதேபோல் இந்த உயர்தனி செம்மொழியாக உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் மொழியானது
4ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சியில் இருக்கும்பொழுது தான் இந்த தமிழ் மொழி செம்மொழி என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது. அதன் பிறகு 2010ஆம் ஆண்டு கோவையிலே செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது. மீண்டும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் பல்கலைக்கழக வேந்தர்களை கொண்டு சென்னையில் செம்மொழி மாநாடு இந்த 2026 முதல் 2031ஆம் ஆண்டு அமையக்கூடிய ஆட்சி காலத்தில் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் உருவாக்கியுள்ளார்கள். அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய 1500 ரூபாய் உதவித்தொகையானது 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மீன்பிடி தடைகால நிவாரணமாக ரூபாய் 12,000 வழங்கப்படும் என்றும் போன்ற எண்ணற்ற திட்டங்களை இன்றைய திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே அறிவித்துள்ளார்கள். இதேபோல் ஒவ்வொரு மாவட்டங்கள் மற்றும் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் செய்யக்கூடிய மருத்துவ நோயாளிகளுக்கு கூடுதலாக டயாலிசிஸ் மையங்கள் உருவாக்கப்படும் என்ற ஒரு திட்டத்தையும், அதேபோல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைமை மருத்துவமனைகள் மற்றும் தலைமை மருத்துவமனைகளில் புற்றுநோய் உயர் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்ற ஒரு மருத்துவ அறிவிப்பையும், மற்றும் தமிழகத்தில் இந்த 2026 முதல் 2031 வரை செய்வதை சொல்வோம் சொல்வதை செய்வோம் என்று உன்னத நோக்கத்தோடு இந்த 2021 முதல் 2026 வரை ஆட்சியை நடத்தி நிறைவு செய்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசானது அடுத்து 2026ஆம் ஆண்டு முதல் 2031ஆம் ஆண்டு வரை சொன்ன வாக்குறுதிகள் மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் இன்றைய திமுகவுடைய தேர்தல் அறிக்கை உள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையின் மூலம் இன்னும் மற்ற மாநிலங்களில் தமிழகத்தை பார்த்துதான் விடியல் பேருந்து திட்டம், மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமத்தொகை மற்றும் புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம் என்ற அனைத்து திட்டங்களும் பாசிச பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட தமிழகத்தை பின்பற்றி தான் செயல்படுத்தப்பட்டது. அவ்வாறு செயல்படுத்தப்பட்ட இந்த முன்னோடி திட்டங்களில் தான் தமிழகம் இன்றைய நிலையில் மற்ற மாநிலங்களை விட எல்லா விதத்திலும் தனிநபர் வளர்ச்சியாக இருக்கட்டும், கல்வி, சுகாதாரம் மற்றும் கட்டட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் என எண்ணற்ற துறைகளில் இன்று தமிழகம் முன்னேறி உள்ளதற்கு முழுமுதற் காரணம் தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் மட்டும்தான். அது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் சாரும். இன்று தமிழகத்தில் 1.5 கோடி வட இந்திய தொழிலாளர்கள் இங்கு பாதுகாப்பாக பணிபுரிகிறார்கள் என்றால் தமிழகத்தில்தான் அனைத்து துறைகளிலும் அனைத்து நிலைகளிலும் தமிழகம் மட்டுமே வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் 2 திராவிட கட்சிகள் தான். அவ்வாறு அடுத்து அமையக்கூடிய 2026 முதல் 2031 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான 2.0 திராவிட மாடல் அரசானது சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாத எண்ணற்ற திட்டங்களை இன்றைய தமிழகத்திற்கு செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலம் இன்றைய தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளதாக தான் பார்க்கப்படுகின்றது. நன்றி.